ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தும் நோக்கில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்தும் வகையில் பிரதமர் தலைமையில் அலரி மாளிகையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது அனர்த்த சேதங்கள் மற்றும் மறுசீரமைப்பு பணிகளின் முன்னேற்றத்தை மாகாண மட்டத்தில் ஆராயுமாறும் பிரதமர் அதிகாரிகளை அறிவுறுத்தினார். டெத்வா புயலினால் ஏற்பட்ட சேதங்களுக்காக 500 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட அபிவிருத்தி பணிகள் அனைத்தும் 2026 ஆண்டு நிறைவடைய முன்னர் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பிரதமர் ஆலோசனை வழங்கினார். இதனிடையே 25,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கல் இதுவரை 99% நிறைவடைந்துள்ளதோடு மீள்குடியேற்றத்திற்கான 50,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கல் 95% நிறைவடைந்துள்ளதாகவும் குறித்த கலந்துரையாடலின் போது வெளிக்கொணரப்பட்டுள்ளது. அத்துடன் முழுமையாக சேதமடைந்த வீடுகள் மற்றும் பகுதியளவு சேதமடைந்த வீடுகளுக்கான இழப்பீடு வழங்கல் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாகவும் சுரக்ஷா நிவாரண மையங்களை மூடும் பணி 99% வரை நிறைவடைந்துள்ளதாகவும் பிரதமரின் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.